தான் நீக்கிட்டாரு அப்படின்னு புத்தகத்தை நீக்கி வச்சிருக்காங்க இல்லையா? இவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. வணக்க மக்களே, அதாவது திருப்பூர் சாலமோன் சொன்னது சரியா, ஃபாதர் சொன்னது சரியா? தவறான குற்றச்சாட்டை திருப்பூர் சாலமோன் வச்சிருக்கானா அல்லது ஃபாதர் சொன்னது பொய்யா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த காட்சி பார்ட் 2 தான் வரப்போகுது. விரிவா இதுல நான் ஆடியோ சீக்வென்சரும் ஆடியோ வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருப்பேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருப்பூர் சாலமோன் என்ன சொல்றாப்ல? தான் நீக்கிட்டாரு அப்படின்னு இவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அது உண்மையிலே பொய்யான பிரச்சாரம். அந்த வரலாறு அவங்களுக்கும் தெரியும். அது இப்படி சொல்றாரு இல்லையா? சரி, அந்த ஃபாதர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத கேட்போம். கத்தோலிக்க திரு அவையின் வழியாகத்தான் இந்த உலகத்திற்கு கொடுத்தார். முதல்ல அதை நம்ம தெளிவு பண்ணிக்கணும். கையில வச்சிருக்கிற எல்லா பைபிள் இல்லையா? ஏன்னா இதுல இருந்து அவங்க ஒரு 7 புத்தகத்தை நீக்கி வச்சிருக்காங்க இல்லையா? அதனால கத்தோலிக்க திரு புராட்டஸ்டன்ட் நீக்கிட்டாங்க, பின்னாளில் வந்த புராட்டஸ்டன்ட் பண்ணாங்க, இவரு இல்ல அப்படிங்கிறாரு. வரலாற்றை பின்னோக்கி பார்த்தோம்னா நமக்கு அது தருகிற வழிகளும் வேதனைகளும் கடந்து வந்த பாதைகளும் நமக்கு ஒரு அபரிவிதமான ஆச்சரியமான காரியமாக இருக்கும். வரலாற்று பின்னணியில இந்த புத்தகத்தை எப்படியெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தாங்க. இது ஒரு இரத்த சரித்திர புத்தகம் அப்படின்னு சொல்லாமா? இரத்த காவு வாங்கிய புத்தகம் புனித பைபிள் அப்படின்னு சொல்லாமா? அப்படிதான் சொல்ல முடியும். அதாவது இந்த புத்தகத்தை முதல்ல வந்து எபிரேயத்திலும் கிரேக்கத்திலும் இருந்த புத்தகத்தை ஃபர்ஸ்ட் நமக்கு என்டர் பாயிண்ட்ல வந்து கொடுத்தது கத்தோலிக்க திருச்சபை. அதுல கிபி 367 அத்தனையா சியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விவிலிய அறிஞர் கிபி 367 அவர் முதல்ல புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய 27 புத்தகங்களையும் தெளிவா எழுதி ப்ரொசீட் பண்ணாரு. அதை இது பண்ணாரு, வச்சாரு. பின்னாளில் வந்த அந்த போட்டோவை பாக்குறீங்க, ஜெரோம் அப்படிங்கிற அவர் தான் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சாலிடா 73 புத்தகம், அதாவது எபிரேய கிரேக்கத்தில் இருந்ததை எல்லாத்தையும் இது பண்ணி லத்தீனாக மாத்தி நமக்கெல்லாம் இந்த உலகத்துல பறந்து விழுந்த இந்த உலகத்துல பைபிள் அப்படிங்கிறத கொண்டு வந்து நமக்கு முன்னிறுத்தி சேகரிச்சு நமக்கு கொடுத்ததுல பெரும் பங்கு. அதுல மார்ட்டின் லூதர் என்ன புரட்சி பண்ணினாரு, புரட்சி பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படிங்கிறத 1 by 1 நம்ம பார்க்க போறோம். அதாவது முன்னதாக வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போட்டோல பாக்குறீங்க, இந்த போட்டோல வந்து எப்படின்னா அவரு வந்து குளறுபடிகளை என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து வெளியே வர்றாரு. அதாவது அந்த சபையில வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா போப்பாண்டவர் இது பண்றாங்க. அதுக்கு அடுத்ததாக பல காரியங்களை வச்சு என்னமோ சமூக சீர்திருத்தங்கிற பேர்ல என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேத வசனத்தை ஒன்றை கூட்டவோ குறைக்கவோ நம்ம சௌரியத்துக்கு நடத்தக்கூடாது. பட் இவன் வந்து என்ன பண்ணிட்டாரு, மார்ட்டின் லூதர் அப்படிங்கிறவரு தொபித்து 1 மக்கபேர் 2 மக்கபேர் மற்றும் எரேமியா 1, அதுக்கு அடுத்ததாக சீராக்கின் நாணம், இப்படி பல புத்தகங்களை எப்படி நீக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய ஸ்டாண்டா என்ன பண்றாரு அப்படின்னா, யூதர்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புத்தகத்தை அதாவது ஆண்டவர் சொல்லாத புத்தகமாக அருவருப்பாக பார்த்து அவங்களுக்கு ஏற்றபடி ஒரு கவுன்சில்ல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தோரா மற்றும் பல நூல்களை அவங்க சேகரித்து வச்சிருக்காங்க. பட் இந்த தொபித்து மற்றும் சீராக்கின் நாணம் 1 மக்கபேர் 2 மக்கபேர் இவைகளை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இவரு ஒரு காரணத்தை சொல்றாரு. எப்படின்னா, ஒண்ணு வந்து எப்படின்னா இறந்தவருக்காக பிரேயர் பண்றது தவறு. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு அதை கூட எழுதுறேன், அது எனக்கு வாயில நுழையில. அந்த அதாவது செத்தவங்க ஒரு மரணம் அடைந்து விட்டால் அந்த இதுல இருந்து ஜெபித்து அவங்களை இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரியம். சோ இதை வச்சு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயின்டைன் பை யூதர்களையும் கனெக்ட் பண்றாரு. அதுக்கு அடுத்ததாக இது வேதத்துக்கு புறம்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிரடியாக அப்படியே அதாவது 73 புத்தகமாக இருந்த அந்த புத்தகத்தை கிட்டத்தட்ட 66 இவர் தான் பண்றாரு. சரியா? 100% வரலாறுல அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி குறிப்பிடப்பட்டாலும் யாக்கோபு 3:26 இந்த வசனத்துல கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படிங்கிற அந்த வார்த்தைய விசுவாசித்தால் மட்டும் போதுமானது, கிரியை தேவையில்லைங்கிறது அந்த கிரியை தட்டி தூக்குறாரு. புரியுதுங்களா? அந்த போட்டோவை பாருங்க. கிரியை தூக்கிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெரோம், அது வந்து ஆண்டவர் நம்ம விசுவாசித்தாலே போதும், கிரியை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு சொல்லி வேத வாக்கியத்தை இது பண்ணாரு, வச்சாரு, மறைச்சார்.
அப்படி மறைச்சு அவரு ஒன்றை கூட்டவோ குறைக்க கூடாதுன்னு வேதம் திட்டம் திரும்ப சொல்லுது. இந்த வார்த்தையை ஒன்றை கூட்டவோ குறைக்க கூடாதுன்னு இருக்கு. சோ இந்த வாக்கியம் வந்து இதெல்லாம் நல்லா இருக்குது, பட் பிராக்டிக்கலா நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏற்ப இருக்கக்கூடிய அவருடைய டிராக்டரினுக்காக அந்த 7 புத்தகத்தையும் தூக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாரு, யாக்கோபுல இருக்கக்கூடிய 3:26 தட்டி தூக்குறாரு. அதுலயும் என்ன சொல்றாரு, கிராஸ் இத கட் பண்ணிட்டு கிரியை, ஆண்டவர் சொல்ற கிரியை செய்யுங்க, நற்கிரியை செய்யுங்க, கிரியை செய்யணும். விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டோம். சரி, விசுவாசத்துக்கு பின்னர் நாம செய்ய வேண்டிய கடமை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? நீங்க ஆரம்ப அடிப்படை சத்தியத்தையும் போங்களேன், யூதர்களுக்கு கொடுத்த சத்தியத்தையும் இது பண்ணுங்க, வைங்க. அவருடைய கற்பனையின்படி நடக்க சுத்தமா இருக்கணும். அவருடைய கற்பனை என்ன, பரிசுத்தமா வாழ்றது, நீதியா வாழ்றது, உங்களை நேசிக்கிறது போல பிறனை நேசி, நம்முடைய கிரியை இருக்கணும். புரியுதுங்களா? ஆண்டவர் தான் நம்மள வந்து இது பண்ணிட்டாரு, பரவாயில்ல, ஒன்னும் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வரப்போற பாவத்துக்கும் இனி நடக்க போகிற பாவத்துக்கும் அவர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு, நாம எதுக்கு கிரியை செய்யணும் அப்படின்னு சொன்னா நடக்கிறது கூட கிரியை தானே. இதை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்டர்லைன் பண்ணி அப்படியே ஆட்டையை போட்டு தூக்கிட்டார். இதுல உணர்ச்சி பூர்வமான கத்தோலிக்கர்களுக்கும் புராட்டஸ்டன்ட்டுக்கும் பல ஃபைட் நடக்கு. இதுவும் ஆதாரப்பூர்வமா இருக்கு, இதை கூட காமிக்கிறேன் பாருங்க. ஆதாரப்பூர்வமாக ஃபைட் நடக்கு, சண்டை நடக்கு, லட்சம் பேர் இறந்தார்கள் அப்படின்ட்டு. எப்படி லட்சம் பேர் இறந்தாங்க? இந்த புத்தகத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோட்ல போட்டு தீயரிச்சு இது பண்ணா ரோம் மன்னன் கலிகுலா மற்றும் நீரோ மன்னன் காலத்துல அந்த புத்தகத்தை எரிச்சு போட்டாங்க. இவங்க மலையில கொண்டு போய் சேகரிச்சாங்க. கத்தோலிக்கர்கள் அங்க இருக்கக்கூடிய ட்ரைப் பீப்புள் அவங்க கொண்டு போய் எல்லா காரியங்களையும் வச்சு எல்லாத்தையும் மறைச்சி ஒரு இரத்த சரித்திரம் அப்படின்னு சொல்லாமா, இரத்த சரித்திரத்தினுடைய புத்தகத்தால இவர் செய்த மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற ஒரு இடர்களையும் தடைகளையும் ஏற்படுத்திய வண்ணமாக இருந்ததுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, லட்சம் பேர் சாகுறாங்க இந்த ஒரு பைபிள் வேர்டுக்காக. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவரு வந்துட்டு சும்மா இல்லாம வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஏதோ சமூக புரட்சியாளர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை எப்படி வாதர்கள் மட்டும்தான் போதிக்கணுமா, அப்படி இல்லையா இப்படி இல்லையா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. ஏன்னா பைபிள் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. எவனும் மாத்தக்கூடாது, எவனும் இது பண்ணிடக்கூடாது, மாறிடக்கூடாது, ரோல் நம்பர் மாறிடக்கூடாதுல்ல. ரோலா ஒரு ஆர்டரா இருக்குது, ஏட்டு செட்டா இருக்கு. இந்த ஏட்டு செட்டை பீல இருந்து ஒருத்தர் எடை சொருகிட்டு இது ஆண்டவர் சொல்லாது அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதுல ரொம்ப கட்டுக்கோப்பாட அப்போஸ்தலர்கள் எப்படி பல்லைஸ் பண்ணாங்களோ அதை ரொம்ப அப்டேட்டா பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல புனித அந்தோனியாசிஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் பல பேர் புதிய ஏற்பாட்டை பெயர் சொன்னவர், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு பிரிச்சவங்க எல்லாம் கத்தோலிக்கர்கள் தான். சரி, இப்போ இவர் பிரிவினைவாதத்தை கொண்டு வந்ததன் அடிப்படையில பல லட்சம் பேர் மாண்டு போனார்கள் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்த செக்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர். இந்த எபிரேயருங்கிறது தோபித்துக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்டா இருக்கு, படிக்கிறதுக்கு வேணா சூப்பரா இருக்கும், பட் இது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதோ காரணத்தை சொல்லி, அதை கூட பாருங்க, எதையோ காரணத்தை சொல்லி அப்படியே அவர் சௌரியத்துக்கு மனுஷன் அவனுடைய டாக்டரினுக்கு ஏற்பப்படி செய்வது எப்படி, புரியுதுங்களா இல்லையா? அப்போ நாம் கவனமான கவனத்திற்கு இருக்க வேண்டும். ஒருவங்க பசுத்த ஆவியானவர்ல நடத்தப்பட்டு 73 புத்தகத்தை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சபையில வந்து ஒரு அப்ரோசன்டி என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல வேலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திடுதுப்புன்னு ஒரு என்னதுன்னு கேட்டீங்கன்னா, அதை கூட போட்டோவை கூட காமிக்கிறேன். ஒரு கன்னியாஸ்திரிய வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்றாரு. அந்த கன்னியாஸ்திரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு என்று கன்னியாஸ்திரியாக மாறதுக்கு ஒப்பு கொடுத்து விட்டாங்க. அவங்கள மெனக்கிட்டு கூட்டு வந்து கல்யாணம் பண்ண உடனே அது மிகப்பெரிய அதிருப்தியாக பெரும் பேரலைய உண்டாக்கிச்சு. சரிங்களா? அப்படி பல காரியங்கள் வெளிப்படுத்தின விசேஷங்கள் இவைகள் எல்லாம் வைக்கோல் புத்தகம், இதெல்லாம் படிக்கிறதுக்கு வேணா ஓகே, பட் இதுன்னு சொல்லிட்டு இந்த சார்வால் தான் தூக்குனாரு. சரிங்களா? சரி, ரைட்டு. ஒரு சபை வந்து பல வருடங்களாக கட்டமைச்சிட்டு இருக்கு, கத்தோலிக்கும் இன்னும் இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தம் இல்லாததை அவங்க செஞ்சுட்டாங்க. இந்த ஃபாதரே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபாதர் வாட் இஸ் திஸ், இப்படி எல்லாம் பண்றீங்களே அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டாரா? அந்த வாரத்தை சொல்லியிருக்க மாட்டாரா? கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, தம்முடைய அதாவது புஜபல பராக்கிரம வல்லமையினாலும் அவருடைய சத்துவ கிரியினாலும் ஒரு வீச்சுல ஏதாவது ஓர்தகல்ட்டையாவது கனெக்ட் பண்ணிருக்கணுமா? மாட்டாமா? கத்தோலிக்கத்துல இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் ஆகாதுப்பா, வாட் இஸ் திஸ், என் மகனே வா அப்படின்னு சொல்லிட்டு சைமன் பீட்டர், நான் தான் கத்தோலிக்க இல்ல அப்படி சொல்ல வேண்டாம், ஃபாதர் ஆல்பர்ட் ராஜ், ஃபாதர் பிரான்சிஸ், வயா பிரான்சிஸ் வாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு
இப்ப கத்தோலிக்கத்துல இப்படிலாம் பண்ணிட்டீங்களப்பா, என்னப்பா அப்படி பண்ணிட்டீங்க, என்ன நடக்குதுங்க, நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கனெக்ட் ஆயிருப்பாரா, ஆக மாட்டாரா? அப்போஸ்தலர்கள்ட்டயே கனெக்ட் ஆகி 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட அந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கினவரே, ஏன் இத்தனை வருஷம் கிபி, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்சு அதாவது ஆண்டவர் பரமேறி போன பிறகு எல்லாம் அப்டேட். எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே ஒவ்வொரு கடிதங்களையும் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேத வாக்கியத்தை ஆண்டவர் பேசியிருக்காரு, தூக்குடா தட்டி தூக்குடா, அங்க உண்டு வைடா, இங்க உண்டு மறைச்சு வைடா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வெளிச்ச புத்தகத்தை, ரத்த சரித்திரத்தை அப்படியே ஒவ்வொன்னையா கனெக்ட் பண்ணி ஒவ்வொன்னையா சேர்த்து குருவியா சேர்த்து அங்கவே போய் சேர்த்து அதுக்கு அடுத்ததாக ஆண்டவர் அங்கெல்லாம் சொல்லி இருக்கிறாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறீர்களே, அதுவும் எனக்கு சாட்சி பகிர்கிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து வாருங்கள், அவைகள் எனக்கு சாட்சி பகிர்கிறது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வீரமுள்ள கத்தோலிக்கன்னு சொல்லாமா, அவர் சாலிடா போயிட்டு ஒவ்வொன்றையும் எடுத்து எல்லாத்தையும் கட்டோட தூக்கி ஒரு இடத்துல ஃபார்ம் பண்ணி வச்சு எல்லாத்தையும் பயன்பத்திரமா வச்சிருக்கோம். நேத்து வந்தவன் அவன் சௌரியத்துக்கு போனானா, தனி மனிதனுடைய ஒருவனுடைய செயல்பாடுக்காக, ஒருவருடைய காரியங்களுக்காக நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக சத்தியத்தை எடுக்க முடியல, சத்தியத்தை இது பண்ண முடியல. சரி, நான் கேட்கிறேன், இந்த நாம 66 புத்தகம் பவார் மொழிபெயர்ப்புல இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த 66 புத்தகத்துல பூனைங்கிற வார்த்தை இருக்கா? அதுக்கு பிறகு இந்த இவன்ட்ட கேட்கிற தீஞ்சு போன தியோஸ் காஸ்பெல் அப்படிங்கிற பேர் இருக்கா தம்பி? பார்த்து கொண்டு இருக்கிற பேரு டக்குன்னு வந்து திருப்பூர் சோலமன் உன் பேர் இருக்காப்பா. பின்னாளில் வரக்கூடிய புரோட்டஸ்டன்ட் மற்றும் இதமான டீசென்டான ஒரு பேண்ட் சட்டை போட்டு வருகிறதான என்னுடைய தீர்க்க தரிசியான அவர் வரும் பொழுது எப்படியாக உங்களுக்குள்ளே கடந்து போவார் அல்லது நடந்து போவார் அப்படின்னு தீர்க்க தரிசனமா இருக்கா? இல்ல நாம சௌரியத்துக்கு பண்ணலாமா? பின்னாளில் வந்த மார்ட்டின் லூதர் வருவார், இந்த வரையில அப்படியே எல்லாத்தையும் பண்ணுவார், எல்லாத்தையும் புரட்சி பண்ணுவார் அப்படின்னு வேத வாக்கியம் இருக்கா? வேத வாக்கியத்தெல்லாம் இது பண்ணிட்டு இப்ப எல்லாம் பூரா விக்கிரக ஆராதனை கிடையாது, பைபிளை விக்கிர ஆராதனை, புரியுங்களா? விக்கிர ஆராதனை, இயேசுவை விக்கிர ஆராதனை அப்படி பண்ணிட்டு அவங்க பண்ணல இவங்க பண்ணல, எப்படி பண்ண அப்படியே இருக்கணும்ல, புரியுதுங்களா? அப்ப இல்ல, அப்ப ஒரு விஷயம் இல்லைன்னா அப்ப யார் தூக்கணும்? எவனா கொண்டு போயிட்டானா? காக்கா கொண்டு போயிடுச்சா? பாதர் சொன்னது சரிதானே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. நான் ரொம்ப என்ன சொல்றது, நான் ஒரு நடுநிலையாக வழக்கு சொல்றவனா நான் இருக்கேன். நானும் ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு மனிதன், சரிதானா? இதுல இருக்கு, கொரிந்தியர்ல இருக்கு, உங்களில் அற்பமான சிறியவனை கொண்டு உங்களை வழக்க தீர்ப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் தான் அதை சொல்றேன், நான் தான் இயேசுவினுடைய பிள்ளை, நான் நடுநிலையா சொல்றேன். டேய், அவர் சொல்றது சரிதான்டா, பாவண்டா, ஐயோ அவர் செஞ்ச கிரியெல்லாம் நீ செஞ்சிருக்க மாட்டியே. திருப்பூர் சோலமன் திரும்ப சொல்றேன், நீ எல்லாமே வச்சுட்டு அப்படியே டக்குன்னு ஒரு கல்யாணம் மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் கேரேஜ் ஆகி ஒரு பெண் பிள்ளை இருக்குன்னு நினைக்கிறேன், கேரேஜ் ஆகி மனைவி கேரேஜ் ஆகி குழந்தைங்க குட்டிகளோட இருக்கீங்க, நல்லா ஜாலியா இருக்கீங்க, ட்ரெஸ்ட்ல இருக்கீங்க, அப்படியாக இப்படியாக கடந்து போகிறதான அப்படியோன்னு இருக்கிறதான இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் எங்க இருக்குது? ஐயற்ற கலவாண்டதா? உண்மைதானே? ஐயர் தான் அப்படி வரும், இருக்கிறதான கிருபை பெறுகிறதான ஸ்வாகா, அப்படியே போகிறதான ஸ்வாகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயரை பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன். நல்லா அப்படியே வச்சுட்டு மந்திரம் ஓம் எப்படியே வாய்க்குள்ள அப்படியே வண்டி டயர் வண்டியை உருட்டிட்டு ஸ்வாகா இருக்கிறதான அந்த இருக்கிறதான அந்த இதே இடங்கள் அப்படிம்பா. அதே ஃபார்மெட்டை இங்க கொண்டு இவன் என்னமோ ஐயர் நினைப்பு இருக்கிறதோட பேரு அது இருக்காவே இல்ல வரலாற்று கூட கிடையாது. இருக்கிறதோட அப்படி போகிறதோட கெட்டு போகிறதோட இப்படி இருக்கிறதோட கடந்து போகிறதால நடந்து இதெல்லாம் இருக்கா? வார்த்தை இருக்கா ஐயா? அப்புறம் எதுக்கு பேச? அப்பவே வரலாறுல தோத்துட்டேன்னு அர்த்தம். சரி ரைட்டு, இப்படி பிள்ளை குட்டிகளோட நல்லா ஜாலியா மஜாவா இருக்க, உனக்கு ஒண்ணும் இல்லை, உனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது, சட்டை நீங்க போட வேண்டியதுல டேபிள் இருக்குது, டேபிள்ல கொண்டு வந்து உங்க துணைவியார் வைப்பாங்க, அப்படியே வச்சு சாப்பிட்டு அப்புறம் கை கழுவுறது கூட கை கழுவிட்டு அப்படியே இது பண்ணிடலாம். அப்படி சேவம் பண்ணதுக்கு அத்தனை பேர் இருக்க, நீங்க என்ன பண்றீங்க? அந்த சாமியாரை பார்க்கும், நம்ம அந்த என்ன சொல்றது, அந்த ஐயாவை பாருங்க எப்படி இருக்காரு. அவருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல எல்லாமே தெளிவா இருக்காரு, எல்லாமே தெளிவா இருக்கு, உடல் விளைவினம் கிடையாது, மற்ற காரியங்கள் கிடையாது, கல்யாணம் ஒரு 7 கல்யாணம் பண்ணலாம் ஃபாதர், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு, நல்ல ஒரு டாக்டர், புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஆளு எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி குடும்பத்தை விட்டு ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட மனிதராக பல வருட காலம் இதுக்கென்று படிப்பை படிச்சு பலவிதமான கோர்ஸுகளை எடுத்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அதுக்கு அடுத்தாக்கள் அவன் ஒரு 10 பேர் இருப்பான். 10 பேர் என்ன பண்ணுவான், எதையாவது சோதனை பண்ணுவதற்கும் 10 பேர் இருப்பாங்க. இப்படி பல நூறு பிரச்சனைகளை, அப்புறம் அவன் மறுபடியும் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது,
எங்க ஆயா செத்து போச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒன்றும் சொல்ல முடியாது, புரியுதுங்களா? அவருடைய ஆயா செத்து போச்சுன்னா எங்க ஆயா செத்து போச்சு, ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்லி 2 நாள் லீவ் போட முடியாது. இல்ல ராஜா, அர்ப்பணிக்கப்பட்டவன் நீ, அப்படியே செய்துகிட்டே இரு. அடிமையின் அடிமை, மக்களின் அடிமை, புரியுங்களா? அப்ப அவருடைய செய்த செயலாற்றல்களை, அவருடைய காரியங்களை நீங்க ஏன் செய்யல? உங்களால செய்ய முடியுமா? ஒரு ஃபாதருடைய வாழ்க்கை சரித்திரம் பார்க்கணும், அவருடைய கொண்ட எஃபெக்ட் என்னங்கன்னு பார்க்கணும். அவரு போட்டோன்னு என்னடா அவரு ஒரு ஆள் தான்டா 10 பேர் வீடியோ போடுவீங்க, என்னடா அது, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? சரி, ப்ராட்டஸ்டன்ட் இவர் தான் அப்படி பண்ணிட்டாருன்னா ஏன் ஒரே ப்ராட்டஸ்டன்ட் தானே வரணும், ஒரே சபை தானே வரணும்? ஏன் 22,000 சபை? வீடு விற்கிறார், கதவை அவிக்கிறார். அதுக்கடுத்தாக்குல இயேசு எப்போதோ வந்திருக்கிறார், வரவிருக்கிறார். கடைசி கால ஊழியங்கள், எழுப்புதல் ஊழியங்கள், அப்படி ஊழியங்கள், இப்படி ஊழியங்கள்னு அட்டூழிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இங்க இருந்து அங்க மாத்திக்க வேண்டியது. அதாவது இவன் ஒரு திருடன், யாரு, நம்ம மார்ட்டின் லூதருங்க ஒரு திருடன் கூட சேர்ந்து ஒரு பல பேர் போனாங்கல்ல, அவன் என்ன பண்ணிட்டான், மார்ட்டின் லூதரோடு கூட இருந்துட்டு அப்படியே பிச்சுக்கிட்டு போயிட்டான். பிச்சுக்கிட்டு 4 பக்கமும் பிச்சுக்கிட்டு போயிட்டு சபை 100 நொறுங்கிட்டு. அதாவது 300 என்ன சொல்றது 500 வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. 16ஆம் நூற்றாண்டுல வரைக்கும், கிபி 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கத்தோலிக்கும் சாலிடா போகுது. ஆண்டவர் ஒண்ணுமே இது பண்ணல, வைக்கல, அப்படியே வைக்கி நடவடிக்கை எடுக்காங்க. ஏதாவது மோசமா நடக்கிறாங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறது, பல காரியங்கள் இருக்கு. ஒன்றும் இல்லை, ஃபீல் ஃப்ரீயா இருக்கு, பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணியிருக்கு, உள்ளுக்குள்ளே இருந்து நடவடிக்கைகள் பாய்கிறது. இப்படி இருக்கிறப்ப இவர் சௌரியத்துக்கு எல்லாத்தையும் மாத்துவாராம், எல்லாம் பண்ணுவாராம், வைப்பாராம். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க இருந்து பல 100 சபை வரும். ஏஜி சபை என்ன, ஏசியை கொண்டு வைக்கிறது தான் ஏசி சபை. ஏசு விடுவிக்கிறார், புரியுதுங்களா? ஏசு விடுவிக்கிறார்னு பாத்தீங்கன்னா சொலையா காசு வச்சிருக்காங்க. அதுக்காக ஏசு அழைக்கிறார். அதுக்கு அடுத்தாக்குல இப்படி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கு. எல்லாம் பூரா அந்நிய பாஷையில பேசுனதான் சபை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு காரியம். அந்நிய பாஷை பேசுங்கள், பேசாவிட்டால் பரலோக ராஜ்யம் இல்லை பிரியமானவர்களே அப்படின்னு சொல்லி ஒரு சபை. அந்நிய பாஷை பேசாத ஒரு சபை, சிஎஸ்ஐ சபை. அதுக்கு அடுத்தாக்குல எப்போது இயேசு வருகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சபை. இப்படி ஆளுக்கு ஆளு, தெருக்கு தெருவை திறந்தா 4 சபை. அப்படிப்பட்டதானே இருக்கிறதானே அப்படின்னு அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு பண்றாங்க. பட் முற்றிலுமாக சொல்றேன், ஃபாதர் சொன்னதன் அடிப்படையில புரோட்டஸ்டன்ட் ஆகிய இவரு தான் பண்ணது வச்சது. பார்ட் 3 இன்னும் பர்ஃபெக்டா, இன்னும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்க போறோம். வாங்க, வணக்கம்.